அனைவருக்கும் வணக்கம். விக்சித் பாரத் பில்டத்தான் போர்ட்டலில் டீம் லாகினை பயன்படுத்தி குழுவில் உள்ள மாணவர்கள் போஸ்ட் சர்வே சப்மிட் செய்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரௌசரோட சர்ச் பாரில் vpp.mic.gov.in என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே தெரியக்கூடிய லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே தமிழ்நாடுவை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டீச்சர் லாகின் ஸ்டூடெண்ட் டீம் லாகின் இருக்கும். ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டீம் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த டீம் ஃபர்ஸ்ட் போஸ்ட் சர்வே சப்மிட் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீமுக்கான பேஜ் ஓப்பன் ஆயிரும். அந்த டீமில் ஒரு 5 நபர்கள் இருக்கலாம் அல்லது 2 நபர்கள் இருக்கலாம். அந்த மாணவர்களுக்கு மேலே லாகின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரீ சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, ஐடியா சப்மிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் சர்வே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு போஸ்ட் சர்வேவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அல்லது நீங்கள் ஐடியா சப்மிஷன் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே கண்டினியூன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஐடியா போஸ்ட் சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம். அல்லது நீங்கள் டைரெக்டாக இங்கே போஸ்ட் சர்வே கிளிக் பண்ணி நீங்கள் போஸ்ட் சர்வே சப்மிட் பண்ணிக்கலாம். போஸ்ட் சர்வேல பார்த்தீங்கன்னா ஒரு 24 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரியா இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னு சொன்னாலும் இங்கே கிளிக் பண்ணி தமிழை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தமிழ் அப்படி சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் திரும்ப ரெஃபரன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் உங்களுக்கு தமிழில் இதாயிரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஒன்றுக்கு மேலே ஆப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் கொஸ்டின். இப்படி 24 கொஸ்டின்ஸ்க்குமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா செலக்ட் பண்ற மாதிரியா இருக்கும். ஃபோர்த் ஒன். ஒரு சில கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை பார்த்து கரெக்டா பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி 24 கொஸ்டின்ஸ்க்குமே நீங்க பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய இந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்காங்க. இது அந்தந்த மாணவர்கள் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப படிக்க சொல்லி அதை செலக்ட் பண்ண சொல்லிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மாணவர் பாத்தீங்கன்னா சமர்ப்பிக்கவும் கிளிக் பண்ண சொல்லிருங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா போஸ்ட் சர்வே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். இது ஒரு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு போஸ்ட் சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த மாணவருடைய ஐடியை லாக் அவுட் பண்ணிக்கலாம். உங்களது பள்ளியில கணினியினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு மாணவருக்குமே டீம் ஐடியை கொடுத்து லாகின் பண்ண சொல்லி போஸ்ட் சர்வே கம்ப்ளீட் பண்ண சொல்லிக்கோங்க. திரும்ப அதே டீம் ஐடியை யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு சைன்இன் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ணிட்டோம்னா அந்த குழுவில் 2 மாணவர்கள் இருக்காங்க. உங்களது பள்ளியில் ஒரு குழுவுக்கு 5 மாணவர்கள் கூட இருப்பாங்க.
ஒரு மாணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் சர்வே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணோம்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாணவர் பாருங்க ப்ரீ சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, லெசன் ப்ராக்ரஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு, ஐடியா சப்மிஷன் பண்ணியிருக்காரு, போஸ்ட் சர்வேவும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் டவுன்லோட் பண்ணிட்டாரு. ஸோ இன்னொரு மாணவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போஸ்ட் சர்வேன்னு கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ அந்த மாணவருக்கு நேரம் இருக்கக்கூடிய லாகினை திரும்ப நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ ஒரு குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருமே ப்ரீ சர்வே தனியாக பண்ணணும், கோர்ஸ் வந்து தனியாக கம்ப்ளீட் பண்ணணும். ஐடியா சப்மிஷன் மட்டும்தான் ஒரு குழுவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சப்மிட் பண்ணாவே போதும், மற்ற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆயிடுது. அதே மாதிரி போஸ்ட் சர்வேவும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு மாணவரும் பண்ணணும். நெக்ஸ்ட் போஸ்ட் சர்வே கிளிக் பண்ணிட்டு அந்த மாணவர் அதாவது குழுவில் இருக்கக்கூடிய மற்ற மாணவர் அதே மாதிரி வந்து போஸ்ட் சர்வே வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபைனலாக இங்கே கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இப்படி உங்கள் பள்ளியில் எத்தனை குழுக்கள் இருக்கோ அத்தனை குழுக்களுக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருமே போஸ்ட் சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.